Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஒன் மோர் ப்ராப்ளம் ஆன் ரொட்டேஷனல் மோஷன். ஓகே, ஸோ இன்றைக்குமே நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கனால ஐ எம் ரெக்கார்டிங் ஃப்ரம் த லேப்டாப். நாளைக்கு வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து டெய்லி கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிஜிட்டல் போர்டில் வந்துடும். ஓகே, இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் என்ன அப்பாலஜைஸ் பண்ணுங்கள். வில் மூவ் ஆன் டு த கொஸ்டின். ஓகே, இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், ரொம்பவே ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தட் யூ ஷுட் நோ இன் நீட் எக்ஸாம், நீட்டு, ஜேஇ, சிபிஎஸ்சிலையுமே கேட்கக்கூடிய ஒரு நல்ல கொஸ்டின் இது. Okay, let's go into the question. Okay, a small object of uniform density rolls up a curved surface with a initial velocity of v. It reaches up to a maximum height of 3v square by 4g அப்படின்னு கொடுத்துருக்கான் with respect to the initial position. ஸோ இதுதான் அதுக்கான டயக்ராம். ஸோ பாட்டம்ன்றது இதை எடுத்துக்கலாம். இங்கே இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்ன இருக்குன்னா v இருக்குது. இங்கேருந்து ஒரு கர்வ்டு சர்ஃபேஸில் இப்போ மேலே ஏற போகுது இந்த ஆப்ஜெக்ட்டு. மேக்ஸிமம் ஹைட்டு இட்ஸ் கோயிங் டு ரீச். ஓகே, மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி எப்போவுமே என்னென்னா ஜீரோன்னு நம்மளுக்கு தெரியும், ரொட்டேஷனும் இருக்காது. ஓகே, ஸோ இந்த பாடி வந்து ரோல் ஆகி தான் மேலே போயிட்டுருக்கு, ரோலிங் ஆகி தான் மேலே போயிட்டுருக்கு. ரோலிங்னா நம்ம வி ஷுட் அசியூம் அஸ் பியூர் ரோலிங். பியூர் ரோலிங்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் அ கண்டிஷன்? v ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அப்படின்ற கண்டிஷனை பியூர் ரோலிங் வில் ஃபாலோ. ரோல்ஸ் அப்புன்றதை நம்ம பியூர் ரோலிங் கண்டிஷன் ஃபாலோ பண்ணதுன்னு எடுத்துக்கலாம். v இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா விச் இஸ் பீன் ஃபாலோட். இட் ரீச்சஸ் அப் டு அ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் 3v ஸ்கொயர் பை 4g. ஸோ கீழே இருந்து எவ்வளோ ஹைட்டு, ஹெச்சோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான்? ஹெச்சோட வேல்யூ 3v ஸ்கொயர் பை 4g அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ என்ன கேட்டிருக்கான்னா இது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகே, ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ணால் என்ன வரும்? EI வில் பி ஈக்குவல் டு EF. கரெக்டாக? ஸோ இனிஷியலாக என்ன எனர்ஜி இருக்குது? ரொட்டேஷனும் நடக்குது, டிரான்ஸ்லேஷனும் நடக்குது. அதுதானே ரோல்ஸ் அப். கைனட்டிக் எனர்ஜி வந்து ½ mv ஸ்கொயர் ப்ளஸ் அதே சேம் டைம் ½ I ஒமேகா ஸ்கொயர் தட் வில் பி ஈக்குவல் டு, கீழே இருக்கிறதுல பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுவும் கிடையாது. கீழே இருக்கும்போது கிரவுண்டில் இருக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுவும் கிடையாது. பட் மேலே போனோன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகிடும்? மேக்ஸிமம் ஆகிடும். ஓகே, மேக்ஸிமம் ஆகிடும். ஸோ மேலே போனோன்னா கைனட்டிக் எனர்ஜிஸ் எதுவும் கிடையாது, ட்ரான்ஸ்லேஷனும் கிடையாது, ரொட்டேஷனும் கிடையாது. ஏன்னா பாடி கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டுக்கு வந்துடும். நோ கைனட்டிக் எனர்ஜி. இப்போ வெறும் மேலே போகும்போது என்ன ஆகும்? வெறும் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும், mgh. அந்த ஹெச்சோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான்? 3v ஸ்கொயர் பை 4gன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கான். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆப்ஜெக்ட், என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் கேட்டிருந்தா இல்லையா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஐ தான் நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஐ தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஐ தெரிஞ்சிட்டாலே அது என்ன ஆப்ஜெக்ட், இனர்ஷியா தானே, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வச்சு என்ன பாடின்னு சொல்லிடலாம். ஸோ we will start with ½ mv ஸ்கொயர் ப்ளஸ் ½ I. நான் தான் சொன்னேன் இல்லையா, பியூர் ரோலிங் நம்ம எடுத்திருக்கோம். v is equal to r ஒமேகா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? v ஸ்கொயர் பை r ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகே, தட் வில் பி ஈக்குவல் டு mg. h இருக்க இடத்துல என்ன போடணும் நம்ம? 3v ஸ்கொயர் பை 4g. ஓகே, ஸோ LHS RHS ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் v ஸ்கொயரை காமனாக எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். ஸோ வாட் யூ வில் லெஃப்ட் வித் 2வையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ என்ன வரும்? m ப்ளஸ் வாட் யூ வில் கெட் I பை r ஸ்கொயர். ஸோ gg கேன்சல் ஆகிடுச்சு. ஃபைனலி வில் ஹவ், கரெக்டாக we are having like this. இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ வாட் யூ வில் கெட் 2 here. ஸோ இங்கே ஒரு 2. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். யூ டேக் த டேர்ம்ஸ் திஸ் சைட். நம்மளுக்கு என்ன ஆகும்? m பை 2ன்னு வருமா? ஸோ யூர் ஹேவிங் லைக் திஸ். ஃபைனலாக I இஸ் ஈக்குவல் டு mr ஸ்கொயர் பை 2ன்னு வருது. ஸோ I இஸ் ஈக்குவல் டு mr பை ஸ்கொயர் பை 2னா அது யார் அது? இட்ஸ் நத்திங் பட் டிஸ்கோட இனர்ஷியா.